எங்கடா புதைச்சியா இல்ல எரிச்சியா? ஐயா ஓவர் அடிக்காதீங்க, நாளைக்கு கோர்ட்ல ஏதாவது ஜட்ஜி நோண்ட போறாரு. சார், கண்ட்ரோல் ரூம் வந்து ஏசி பேசினாரு. கோடம்பாக்கம் ராமரத்துறையில் ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணியிருக்கா. கொஞ்ச நேரத்தில் கொல்ல போகிறானா. ஏசி இமீடியட்டாக அட்டன் பண்ண சொன்னார் சார். Sorry, Madhu. I love you. But I need to do this. காண்பதும் காண்கிறேன், காணாததும் காண்கிறேன் நான். தீராத காதல் அது என்னுள் யார் தந்தது? தீ மூட்டும் மோகம் அதன் எல்லைகள் யார் சொல்வது? இமைகள் விரிந்த இரவு ஏகார் காலச்சாரல் இதயம் நனையும் பொழுது இது உண்டான தேடல். இமைகள் விரிந்த இரவு ஏகார். உனக்கு எல்லாமே நான் தான் சொன்னேன்ல. எனக்கு ஒன்றை தவிர வேற யாரும் இருக்கா மது? What do you mean by modern life? கொஞ்சம் படிப்பும் பணம் மட்டும் இருந்தா போதுமே. என்ன பண்ணாலும் தப்பில்லை இல்ல? உன்னை மட்டுமே பார்த்தேன், உன்கிட்ட மட்டுமே பேசினேன், உன்னை மட்டுமே நினைச்சு நினைச்சு வாழ்ந்தேனே. ஆனா நீ ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ நேற்று நைட்டு ஃபோன் பண்ணது யார்? ஏதோ ராங் கால்டா. போய் சொல்லாத. ராகவ், சந்தேகப்படுறியா? என்ன பண்ற? ஆஃபீஸ் மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன். யார்கிட்ட சாட் பண்ற? ராகவ், என்ன இப்போ ஆரம்பிச்சிட்டியா? நேற்று ஒருத்தன் ஒன்று ஆஃபீஸில் இருந்து ட்ராப் பண்ணானே, அவன் யாரு? வாட்? ராகவ், ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு. நானே ஆஃபீஸ் டிராஃபிக்லேருந்து டயர்டாக வீட்டுக்கு வந்து இறங்குறேன். ஏன்டா என்னை இப்படி சந்தேகப்பட்டு கொல்ற? விட்டா நான் யார் கூடயோ இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பேன்னு சொல்லுவ போல. எஸ், ஐ வில். ஆனால் உனக்கு தான் ஒருத்தம் பத்தாதே. ராகவ், உனக்கு எல்லாமே தப்பா தாண்டா தோணும். எனக்கு உண்மையில லவ் குறைஞ்சிட்டே வருது ராகவ். ஏன்னா நீ ஒரு சந்தேகப்படுற மட்டமான ஆம்பளை. மது, மது இங்கே பாரு. இனிமே என்ன தேவையில்லாம சந்தேகப்படாத ராகவ். அப்போ நீ எல்லாத்தையும் நிறுத்துறியா? எல்லாத்தையும்னா? உன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் சித்தார்த்தோட படுக்கிறது, உன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் யோகேஷோட செக்ஸ் சேட் பண்ணுறது, இந்த அவன் டிவியில் வருவானே அவங்க கூட பைக்கில் சுற்றுறது, முக்கியமாக நான் ஆஃபீஸ் போனதும் நீ லீவ் போட்டும் காலேஜ் மேட் பிரவீனோட குடும்பம் நடத்துறது. அதப்படி நான் என்ன லூசா? நீ என்ன வேணா பண்ணுவ? எனக்கு நீ தான் எல்லாம். அந்த நாய் இருந்தா நீ கண்ட நாயோட
எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு? என்ன ஏடா சந்தேகப்படுற? என்ன ஏண்டா குடும்பப்படுத்துற? இப்படி நடிச்சு நடிச்சு முடிஞ்சு போயிட்டே இப்போ. ஹேய், தூங்கிட்டியா? லவ் யூ டூ. ஏய், நீ அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன வேணா சொல்லுவேன், இங்கே நோண்டி நோண்டி கேட்குறான். ச்சே, நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஹே, இப்படி தான் இன்னைக்கு ஈவினிங் உன்கிட்ட சேட் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ ஆரம்பிச்சிடுச்சு. இது வழக்கமாக நடக்கிறது தானே வச்சுக்கேன். அப்புறமா நீ தான் எல்லாம், நீ இல்லாமல் நான் இல்லைன்னு டயலாக் பேசிட்டு பின்னாடியே வரும். நீ திருந்துவேன் தாண்டி நான் விட்டேன். நீதான் எல்லாம், நீ இல்லாம நான் இல்லைன்னு பின்னாடியே வர்றேன் பாரு. எங்கடா அவ? புதைச்சியா இல்ல எரிச்சியா? நீ கொலை பண்ண யூஸ் பண்ண பொருள் தானேடா? உங்க வீட்ல இருந்து எடுத்தோம். சொல்டா. அவளை பொண்ணு சார், பொண்ணு. என்ன கொன்றுங்க சார், என்ன கொன்றுங்க. அவன் என்னை விட்டுட்டு இன்னொருத்தனோட ஓட பார்த்தா மனசு கேட்கல. அதனால தான் அவன் தலையறுத்து தோட்டத்தில் புதைச்சிட்டேன். அந்த கண்டுபிடிச்சவன் தலை அறுத்து நானும் தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ள என்ன கொன்றுங்க சார். இந்த வாழ்க்கை வாழறதுக்கு நான் செத்துடலாம் சார், செத்துடலாம். மது, 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 இங்க பாரு மது. என்னால உன்னை கொல்ல முடியாது மது, என்னால கொல்ல முடியாது. எங்க 8 வருஷமா எங்க அப்பா அம்மா தங்கச்சிக்கு நான் ஒண்ணுமே செய்யல. உனக்காக எல்லாத்தையும் தந்தேன். இப்ப நீ என் உயிரையும் கேட்குறியா? நோ நோ, அவங்களுக்காக நான் வாழணும். போலீஸ்க்கு டயல் பண்ணி தரேன் சொல்லு. என் புருஷன் சந்தேகப்பட்டு கொல்ல பார்க்கறான்னு சொல்லு. 15 நிமிஷத்துக்குள்ள விரல என்ன கொன்றுவேன்னு சொல்லு. வரட்டும், வந்து என்ன அட்டெம்ப்ட் மர்டர் கேஸில் உள்ள போடட்டும். நான் வெளியே இருந்த நிச்சயமா உன்னை கொன்றுவேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டு தட். இனிமே என் லைஃப்பில் உன்னை பார்க்கவே கூடாது. திஸ் இஸ் மை லாஸ்ட் கிஃப்ட் ஃபார் யூ. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹலோ ப்ளீஸ். சார், கண்ட்ரோல் ரூம்லேருந்து ஏசி பேசினாரு. கோடம்பாக்கம் ராமரத்துறையில் ஒரு பொம்பளை ஃபோன் பண்ணியிருக்கா. கொஞ்ச நேரத்தில் கொல்ல போகிறானா. ஏசி இமீடியட்டாக அட்டன் பண்ண சொன்னார் சார். ஹலோ ஹலோ சார், கையெடுத்துன்னு செத்துட்டான் சார். ஏன்டா இப்படி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை போட்டு சாவுறீங்க? பிடிக்கலன்னா போயிட்டே இருக்க வேண்டியதானே? அதான் 1 மாதத்தில் டைவர்ஸ் வாங்கலாம்னு சட்டம் போட்டாச்சுல. ராகவ் வாதியாக, மது பிரதிவாதியாக பரஸ்பர விவாகரத்து கோரி பதிவு செய்யப்பட்ட இவ்வழக்கில் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பிரிவு 13B கீழ் பரஸ்பர விவாகரத்து வழங்கப்படுகிறது.